இருக்கு இல்ல கடினத்தன்மையே இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம சிம்பிள் டெஸ்ட்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு நம்ம ஏன் இந்த கடினத்தன்மை அதிகமாயிட்டே போகுது? மழை தண்ணி சுத்தமான தண்ணி மண்ணுக்கு போகுது, மண்ணுக்குள்ளார போயிடுது, திருப்பி நம்ம தண்ணி மண்ணுல இருந்து எடுக்கும் போது ஏன் 800 750ங்கிற ஒரு வேல்யூக்கு போகணும்? ஏன் கடினத்தன்மை அதிகமாகுது? ஏதாவது தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? நல்லா தானே இருந்தது, 200 300 அப்படிங்கிற ஒரு நம்பர்ல இருந்தது 800 700க்கு போயிடுச்சு. ஏன்? என்னப்பா, மண்ணுல இருக்கிற உப்பு அதிகமா இருக்கு, அது கரைஞ்சி போயிட்டே இருக்கு. மழை பெய்ய பெய்ய உப்புனுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே தானே இருக்கு, ஏன் அதிகமாயிட்டே இருக்கு? சொல்லுப்பா. நீர் மாசுபடுது, நான் அதை தான் சொல்றேன், நீர் மாசுபடுது, அதை எப்படி தவிர்க்கலாம்? அதுக்காக தான் இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். தண்ணியில இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு நீர்ல உப்பு வச்சிருக்கேன், மழை தண்ணி பண்ணிட்டே இருந்தா கரைஞ்சி குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும், அது ஏன் அதிகமாகுதுன்னு கேட்கிறேன். அதுக்கு காரணம் நம்ம தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பந்து விளக்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? வேப்பங்குச்சி ஆலங்குச்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆளு மேலும் பழுக்குச்சி தெரியும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பேஸ்ட்? இருக்கு. என்ன உப்பு இருக்கு? காரக்குடியில மட்டும் எத்தனை டன் ஒரு வருஷத்துக்கு பேஸ்ட் யூஸ் பண்றோம்? இந்த காரக்குடி நகரத்துல இல்ல சிவகங்கை மாவட்டத்துல எத்தனை டன் பேஸ்ட் யூஸ் பண்றோம்? அவ்வளவு பேஸ்ட் எங்க போறது? மண்ணுக்குள்ளார தானே போகுது. அப்ப கால்சியம் கண்டென்ட் அதிகமாகாம என்ன பண்ணும்? சோ இந்த மண்ணினுடைய தன்மை, இந்த தண்ணீரினுடைய தன்மையை கெடுக்கிறதே நம்மதான். இதுக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ராஜாவுக்கு வந்துட்டு பால்ல குளிக்கணும்னு ஆசை வந்துதான். ராஜா ஆர்டர் போட்டா என்ன பண்ணும்? அந்த நாட்டுல இருக்கிற குடிமக்கள் எல்லாரும் உடனே செய்யணும். உடனே ஆர்டர் போட்டாரு. வீட்டுல இருந்து எல்லாரும் ஆளுக்கு 2 லிட்டர் பாலை கொண்டுட்டு வந்து ஊருக்கு நடுவுல ஒரு தொட்டி வச்சிருப்பா, அதுல ஊத்திட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் நினைச்சா, என்னடா ஏன்டா 2 லிட்டர் பாலை கொண்டு போய் ஊத்தணும், காசு செலவு, அதனால எல்லாரும் பாலை ஊத்துவான், நான் மட்டும் தண்ணி ஊத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் தண்ணி ஊத்திட்டு போயிருக்கான். மறுநாள் போய் அந்த தொட்டியை திறந்து பார்த்தோன்னே ராஜாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. எல்லா குடிமக்களும் நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தாராம். இப்ப அந்த ராஜா வந்து நம்ம அரசாங்கம், அந்த குடிமக்கள் எல்லாம் நம்ம தான், நம்மளே வந்து ஏமாத்திட்டு இந்த பூமியை நம்ம வந்து